புகழ்பெற்ற புத்தகமான ரிச் டாட் புவர் டாட் நூலின் ஆசிரியர் ராபர்ட் கியோசாகி இப்போது உலக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுத்துள்ளார். அதாவது வரலாற்றிலேயே மிக மோசமான பொருளாதார சரிவு தொடங்கிவிட்டதாக அவர் கூறியுள்ளார். இந்த பாதிப்பு அமெரிக்கா மட்டும் இல்லாமல் ஐரோப்பா மற்றும் ஆசியாவிலும் பரவி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கியோசாகி இந்த பொருளாதார நெருக்கடிக்கு முக்கிய காரணம் செயற்கை நுண்ணறிவு என்று சுட்டிக்காட்டியுள்ளதுதான் பலரது கவனத்தையும் பெற்று வருகிறது. AI தொழில்நுட்பம் மிக வேகமாக வளர்ந்து வருவதால் அது லட்சக்கணக்கான மனிதர்களின் வேலைகளை விழுங்கி வருகிறது. மக்கள் வேலைகளை இழந்தால் வீடுகள் மற்றும் அலுவலகங்களுக்கான தேவையும் குறையும். குறிப்பாக கொரோனாவுக்கு பிந்தைய காலகட்டங்களில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கலாச்சாரம் பெருகி வருகிறது. இதன் காரணமாக அலுவலகங்கள் மற்றும் குடியிருப்புக்கான ரியல் எஸ்டேட் சந்தைகள் பலத்த அடி வாங்கும். மேலும் அது தொடர்பான சந்தைகள் சரிந்து விழும் அபாயமும் உள்ளது. கடந்த 2013ஆம் ஆண்டிலேயே வரலாற்றின் மிகப்பெரிய சரிவு வரப்போகிறது என்று ரிச் டாட்ஸ் ப்ராஃபசி புத்தகத்தில் கணித்ததாகவும் துரதிர்ஷ்டவசமாக அது இப்போது உண்மையாகிவிட்டதாகவும் கியோசாகி தெரிவித்துள்ளார். இந்த மாபெரும் பொருளாதார சரிவில் இருந்து தப்பித்து மக்கள் தங்கள் செல்வத்தை பாதுகாக்க ஒரே வழி சில குறிப்பிட்ட முதலீடுகளில் கவனம் செலுத்துவதுதான் என்று கியோசாகி ஆலோசனை வழங்கியுள்ளார். அதாவது அதிக அளவு தங்கம், வெள்ளி, பிட்காயின் மற்றும் எத்திரேயம் ஆகியவற்றை வாங்குவதற்கு இதுதான் சரியான நேரம் என்று அவர் கூறியுள்ளார். மேற்கண்ட நான்கிலும் வெள்ளி மட்டும்தான் மிக சிறந்த மற்றும் மிகவும் பாதுகாப்பான முதலீடு தேர்வு என்றும் அவர் அழுத்தமாக கூறியுள்ளார். இன்றைய சந்தை நிலவரத்தை பொறுத்தவரை வெள்ளியின் விலை $50 உள்ளது. ஆனால் இது விரைவில் $70 எட்டக்கூடும். மேலும் 2026ஆம் ஆண்டுக்குள் $200 தொடவும் வாய்ப்புள்ளது என்று அவர் தனது கணிப்பில் தெரிவித்துள்ளார். புதிய வெள்ளி கிடைப்பது அரிதாகி வருவதால் இதன் தேவை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக கியோசாகி கூறியுள்ளார். லட்சக்கணக்கான மக்கள் இந்த சரிவால் தங்கள் சேமிப்பு அனைத்தையும் இழக்க நேரிடும் என்றாலும் நீங்கள் இந்த பொருளாதார சரிவுக்கு இப்போதே தயாராகிவிட்டால் இந்த சரிவு உங்களை மேலும் பெரிய பணக்காரராக மாற்றும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேலும் இவரது இந்த கணிப்பு சில விமர்சனங்களையும் சந்தித்து வரும் என்பது குறிப்பிடத்தக்கது.